வழக்கமே கிடையாது. அதை ஒத்துக்கிட்டு முத்துசந்தான ஐயாவுடைய திருக்குறள் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கீழே வைக்க முடியவில்லை, வாசித்து முடித்து விட்டேன். அப்படின்னா அருணகிரி ஐயா சொன்ன மாதிரி அதுதான் நூலாசிரியர் முத்துசந்தானத்தினுடைய வெற்றி. வாசிப்பு பழக்கம் இல்லாதவனை வாசிக்க வைத்த வெற்றி. அது ஒரு இளைஞனை திருக்குறள் வாசிக்க வைத்த வெற்றி. ரொம்ப முக்கியமான விஷயம். வேற வேலை இல்லாம ஓய்வு பெற்ற பிறகு தூக்கம் வராம திருக்குறள் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞன், இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்க வேண்டிய ஒரு இளைஞன் திருக்குறளை வாசிக்க தொடங்கி விட்டான் என்றால் அதுதான் முத்துசந்தானத்தினுடைய வெற்றி. அதனால அவர் ரொம்ப பாராட்டணும். எனக்கு இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களா? மெட்ராஸ்ல எல்லாம் நான் சில நூல் வெளியீட்டுக்கு விழாவுக்கு போயிருக்கேன். அந்த நூல் எழுதின ஆசிரியர் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவார். அவ்வளவுதான், வேற யாரும் இருக்காது. அதுல அவனுக்குள்ள சண்டை வந்துடும். நூலாசிரியனுக்கும் சபையில இருக்க ஒருத்தருக்கும் சண்டை வந்துடும். அந்த சண்டையை பஞ்சாயத்து பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இங்க என்ன அருமையான ஒரு கூட்டம். அதுல இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், கல்லூரி முதல்வர் இருக்கிறார், மிகச்சிறந்த படைப்பாளி ஆகிய முத்துசந்தானம் இருக்கிறார், அவரிடத்திலே படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், தெய்வேந்திரன் இருக்கிறார், தெய்வேந்திரனுடைய மனைவியார் அவரோடு வந்திருக்கிறார். ரொம்ப முக்கியம், பையன் வந்திருக்கிறார். அப்போ முத்துசந்தானத்திட்ட படிச்ச அந்த ஒரு நன்றி கடனுக்காக தன் குடும்பத்தையே அழைத்து வந்து சபையிலே வைத்து தன்னுடைய மாணவனுடைய வெற்றியை, தன்னுடைய ஆசிரியருடைய வெற்றியை ஒரு மாணவன் கொண்டாடுகிறார் என்றால் அதுதான் இந்த வெளியீட்டு விழாவுடைய மிகப்பெரிய சிறப்பு. எழுதுறதுங்கிறது ஒன்றும் பெரிய